இந்த யூடியூப் சேனலை தொடங்க எனக்கு உதவி புரிந்த கடவுளுக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். வணக்கம். நான் உங்கள் பாலன். ஈடு செய்யும் விதி மனித வாழ்வில் பலன்களை அள்ளித்தரும் ஒரு முக்கிய விதியாகும். அதன் விரிவான விளக்கத்தை இப்போது காண்போம். மனிதன் உலகிற்கு வழங்கும் ஒவ்வொரு செயலும், முயற்சியும், எண்ணமும், சேவையும் ஏதோ ஒரு வடிவில் அவனிடம் திரும்பி வருகிறது என்பதையே இந்த விதி விளக்குகிறது. வாழ்க்கையில் எதுவும் வீணாகாது, எந்த செயலும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாமல் போகாது என்பதே இதன் அடிப்படை கருத்து. நாம் உலகிற்கு என்ன கொடுக்கிறோமோ அது நல்லதா கெட்டதா, அதன் இயல்புக்கும் தீவிரத்திற்கும் நோக்கத்திற்கும் ஏற்ப அதே வகையில் அது நமக்கு திருப்பி வரும். இந்த விதி எந்த பாகுபாடும் இன்றி இடைவிடாது செயல்பட்டு தனிநபர்களின் வாழ்க்கையையும் சமுதாயங்களின் வளர்ச்சியையும் வடிவமைக்கிறது. இதன் மைய கருத்து ஒன்றே: நாம் வாழ்க்கைக்கு என்ன பங்களிக்கிறோமோ அதற்கேற்ப வாழ்க்கை நமக்கு ஈடு செய்கிறது. இந்த ஈடு பணமாக இருக்கலாம், வாய்ப்புகளாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், மன அமைதியாக இருக்கலாம், உடல் நலமாக இருக்கலாம், மதிப்பாக இருக்கலாம், அல்லது உள்ளார்ந்த திருப்தியாக இருக்கலாம். சில நேரங்களில் உடனடியாக கிடைக்கும், சில நேரங்களில் தாமாக வரும். ஆனால் அது ஒருபோதும் மறுக்கப்படுவதில்லை. ஈடு என்பதன் அர்த்தம் என்ன? ஈடு என்றால் திருப்பி செலுத்துதல், வெகுமதி அல்லது பதில் என்று பொருள். இந்த விதியின்படி ஈடு என்பது பணம் மட்டுமல்ல, அது பல பரிணாமங்களில் பலன்களை தருகிறது. அவைகள் உணர்ச்சி பலன், மனப்பலன், ஆன்மீக பலன், பொருளாதார பலன். உணர்ச்சி பலன் என்பது மகிழ்ச்சி, அன்பு, மரியாதை ஆகியவற்றை குறிக்கும். மனப்பலன் என்பது அறிவு, ஞானம், தன்னம்பிக்கை ஆகியவற்றை குறிக்கும். ஆன்மீக பலன் என்பது மன அமைதி, தெளிவு, வாழ்க்கை நோக்கம் இவற்றை குறிக்கும். பொருளாதார பலன் என்பது பணம், சொத்து, பாதுகாப்பு போன்றவற்றை குறிக்கும். எந்த வகையான ஈடு கிடைக்கும் என்பது நாம் என்ன கொடுத்தோம், எப்படி கொடுத்தோம் என்பதையே சார்ந்தது. ஈடு செய்யும் விதி எப்படி செயல்படுகிறது? இந்த விதி காரண விளைவு அடிப்படையில் செயல்படுகிறது. ஒவ்வொரு செயலும் ஒரு காரணத்தை உருவாக்குகிறது. ஒவ்வொரு காரணமும் ஒரு விளைவை கொடுக்கிறது. உதாரணமாக, நேர்மையான உழைப்பு நம்பிக்கை மற்றும் நிலைத்தன்மைக்கு காரணமாகிறது. கருணை நல்லிணக்கம் மற்றும் ஆதரவுக்கு காரணமாகிறது. கட்டுப்பாடு திறமை மற்றும் வெற்றிக்கு காரணமாகிறது. சோம்பல் தவறிய வாய்ப்புகளுக்கு காரணமாகிறது. தீய செயல்கள் முன்னேற்றம் தடைப்படுதல் மற்றும் எதிர்மறையான விளைவுகளுக்கு காரணமாகிறது. இவை மனிதனின் தண்டனைகள் மற்றும் பரிசுகளோ அல்ல, அது மனிதனின் தேர்வுகளின் இயல்பான விளைவு. இந்த விதி குறித்து அதிகம் தவறாக புரிந்து கொள்ளப்படும் விஷயம் காலம். பலர் உடனடி பலனை எதிர்பார்க்கிறார்கள். அது கிடைக்காவிட்டால் மனம் உடைந்து விடுகிறார்கள். ஆனால் ஈடு என்பது விதை போன்றது. முதலில் முயற்சி, பிறகு பொறுமை, பின்னர் சரியான காலத்தில் பலன். ஒரு மாணவன் பல ஆண்டுகள் படித்து வெற்றி பெறுகிறான். ஒரு விவசாயி விதை விதைத்து மாதங்கள் காத்திருக்கிறான். நேர்மையாக வாழும் மனிதன் ஆரம்பத்தில் சிரமங்களை சந்தித்தாலும் நீண்ட காலத்தில் நம்பிக்கையும் மன அமைதியும் பெறுகிறான். தாமதம் என்பது மறுப்பல்ல, அது தயாராகும் நிலை, ஒத்திசைவு அல்லது சேர்த்து கொள்ளும் காலம். இந்த விதி கூறுவது என்னவென்றால், நமக்கு கிடைக்கும் ஈடு நமது பதவியால் அல்ல, நாம் வழங்கும் மதிப்பால் ஆகும்.
ஒரே பதவியில் இருப்பவர்கள் கூட வாழ்க்கையில் வெவ்வேறு விளைவுகளை சந்திப்பார்கள். யார் பிரச்சனைகளை தீர்க்கிறாரோ, யார் மற்றவர்களின் வளர்ச்சிக்கு உதவுகிறாரோ, யார் முறைகளை மேம்படுத்துகிறாரோ, யார் உண்மையான சேவையுடன் செயல்படுகிறாரோ அவர்களுக்கே அதிக ஈடு கிடைக்கும். இதனால்தான் சில ஆசிரியர்கள் தலைமுறைகளை மாற்றுகிறார்கள். சில தலைவர்கள் ஓய்வு பெற்ற பிறகும் நினைவில் வாழ்கிறார்கள். சில தொழில் முனைவோர்கள் எதிர்பார்ப்பை மீறி வெற்றி பெறுகிறார்கள். பலர் ஈடு என்றால் பணம் மட்டுமே என்று நினைக்கிறார்கள். பணம் ஒரு வகை ஈடுதான், ஆனால் அது உயர்ந்ததும் நிலையானதும் அல்ல. பணம் அல்லாத ஈடுகள்: நேர்மையாக வாழ்ந்தால் கிடைக்கும் மன அமைதி, குணத்தால் கிடைக்கும் மரியாதை, பிறருக்கு உதவியதால் வரும் மகிழ்ச்சி, சோதனைகளால் உருவாகும் ஞானம், சவால்களை வென்றதால் கிடைக்கும் தன்னம்பிக்கை போன்றவையாகும். சில நேரங்களில் வாழ்க்கை தீங்கி விளைவிக்கும் சூழ்நிலைகளை அகற்றுவதன் மூலம் ஈடு செய்கிறது. இந்த விதி மனிதனின் தனிப்பட்ட பொறுப்பை வலியுறுத்துகிறது. யாரும் பார்க்காவிட்டாலும் வாழ்க்கை அனைத்தையும் பதிவு செய்கிறது. நல்ல நோக்கத்துடன் கூடிய சரியான செயல் நல்ல விளைவை உண்டாக்குகிறது. தீய நோக்கமானது மன அழுத்தம், பயம், குற்ற உணர்வு அல்லது வெளிப்புற விளைவுகள் இவற்றை உண்டாக்குகிறது. இந்த விதி வலியுறுத்தும் பண்புகள்: ஒழுக்கம், பொறுப்புணர்வு, நீண்டகால சிந்தனை, தன்னடக்கம் போன்றவையாகும். குறுக்கு வழிகள் தற்காலிகமாக லாபம் தரலாம், ஆனால் நீண்டகால இழப்பை உண்டாக்கும். ஈடு செய்யும் விதியின் உயர்ந்த வெளிப்பாடு சேவையாகும். பிறரின் நலன், வளர்ச்சி, மகிழ்ச்சிக்காக நாம் செய்கின்ற செயல்கள் வெவ்வேறு வழிகளில் நமக்கு திரும்பி வருகிறது. சேவை உடனடி பலன் தராமல் இருக்கலாம், ஆனால் அது நம்பிக்கைகள், உறவுகள், சமூக ஒற்றுமை, உள்ளார்ந்த திருப்தி ஆகியவற்றை உருவாக்குகிறது. பிறரை உயர்த்தும் மனிதர்கள் தமது வாழ்வில் எதிர்பாராத உதவி, வாய்ப்புகள், மன அமைதி ஆகியவற்றை அனுபவிக்கிறார்கள். நாம் கொடுப்பது பல மடங்காக திரும்பும். பொதுவாக தவறான நம்பிக்கைகள் மனிதனிடம் காணப்படுகின்றன. முயற்சி இல்லாமல் பலன் எதிர்பார்ப்பது, ஈடு அதே இடத்திலிருந்து வர வேண்டும் என்று நினைப்பது, நல்ல செயல்கள் செய்தால் சிக்கல் வராது என்று கருதுவது. இதன் உண்மை நிலை என்னவென்றால், முயற்சி அவசியம், ஈடு எதிர்பாராத திசையில் வரும். சவால்கள் தொடரும், ஆனால் அவை நம்மை வலுப்படுத்தும். இந்த விதி சௌகரியத்தை உறுதி செய்வதில்லை, நியாயமான சமநிலையை உறுதி செய்கிறது. அன்றாட வாழ்க்கையில் இந்த விதியை எவ்வாறு பயன்படுத்துவது? செய்யும் வேளையில் முழு முயற்சி கொடுப்பது, கடினமான நேரத்திலும் நேர்மையாக இருப்பது, பெறுவதை காட்டிலும் மதிப்பு சேர்ப்பதில் கவனம் செலுத்துவது, பொறுமையுடன் செயல்முறையை நம்புவது, தோல்விகளில் பாடம் கற்று முன்னேறுவது போன்ற செயல்கள் மூலம் மனிதன் இந்த விதியுடன் ஒத்திசைவாக வாழ முடியும். நோக்கமும் நேர்மையும் சேர்ந்த செயல்களுக்கு ஈடு தவிர்க்க முடியாதது. ஈடு செய்யும் விதி என்பது மனித வாழ்க்கையே ஆளும் கடந்த கால உண்மையாகும். எதுவும் வீணாகாது, எந்த முயற்சியும் காணாமல் போகாது, எந்த செயலும் விளைவு இன்றி இருக்காது. இந்த விதியை புரிந்து மதிக்கும்போது நாம் தேர்வுகளில் விழிப்புணர்வுடன், செயல்களில் பொறுப்புணர்வுடன், பலன்களில் பொறுமையுடன் இருக்க கற்றுக்கொள்கிறோம். நேர்மை, சேவை, மதிப்பு ஆகியவற்றுடன் நம் வாழ்க்கையை ஒத்திசைக்கும் போது வாழ்க்கை நமக்கு வளத்தை வழங்குகிறது. சில நேரம் எதிர்பார்த்தபடி, பல நேரம் ஆச்சரியமாக நம் வாழ்க்கை அமைகிறது. இன்றைய விதை நாளைய அறுவடையாக மாறும்.
நமது விதியை உருவாக்கும் சக்தி நம்மிடமே உள்ளது. இந்த சேனலில் மனித வாழ்க்கையை அடிப்படையாக கொண்ட ஆன்மீக சிந்தனைகளும் பிரபஞ்சத்தை அடிப்படையாக கொண்ட அறிவியல் கருத்துக்களும் இடம்பெறும். இந்த சேனலில் வெளியிடப்படும் அறிவியல் மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான வீடியோக்கள் உங்கள் மனதில் நேர்மறை எண்ணங்களை உருவாக்கும், உங்கள் ஆற்றலை அதிகரிக்கும். உங்கள் எண்ணங்கள் மற்றும் ஆற்றல்கள் உயர்ந்தால் உங்கள் வாழ்வு வளமாகும். எனவே இந்த சேனலுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் குறிப்பிடுங்கள். இந்த வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்து நேர்மறை ஆற்றலை பரப்புங்கள். மேலும் நமது யூனிவர்ஸ் சயின்ஸ் ஸ்பிரிச்சுவல் தாட்ஸ் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பிரபஞ்ச பேராற்றலுடன் இணைந்திருங்கள். நன்றி.